திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்துல நீங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க. இல்ல அதாவது நீங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க, பொதுச்செயலாளர் ஒரு நிலைப்பாடு. அப்படி எல்லாம் எந்த நிலைப்பாடும் கிடையாது. நான் சொன்னதுக்கு சரியா புரிஞ்சுக்கலீங்க. ஜாதி மதம் இனத்திற்கு அப்பாற்பட்டுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எனவே எங்களுடைய நிலைப்பாடு என்பது காலகாலமாக அந்த மரபுகள் பின்பற்றப்பட வேண்டும் என்று தான் சொன்னேன் ஒழிய நான் ஒரு குறிப்பிட்டு நான் சொல்லவில்லை. எனவே பொதுச் செயலாளர் பொறுத்தவரை ஒரு கருத்தை சொல்லிட்ட பிறகு அந்த கருத்து அதுதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா பொதுச் செயலாளர். அதனால இதுல மாறுபட்ட கருத்து எதுவுமே இல்லை. ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்டு தான் எல்லோரும் சமத்துவ என்ற அடிப்படையில் தான் நாங்கள் அதை செஞ்சோம். எனவே தான் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி அரசியலோ ஒரு மொழியின் பேரால் அரசியல் செய்வதோ மதத்தின் பேரால் அரசியல் செய்வதோ எந்த நாளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளாதான் நான் தெளிவா சொன்னேன் ஒழிய அதையும் எதையும் நீங்க முடிச்சு போட இல்ல காலங்காலமா என்ன மரபுகளோ அதைதான் பின்பற்ற வேண்டும் என்று சொன்ன ஒழிய நான் பார்த்தீங்கன்னா அதை மாத்தி சொல்லி இப்ப கூட அதான் சொல்றேன். நான் காலங்காலமா இருக்கின்ற மரபுகள் இப்ப கோர்ட்ல இருக்கு விஷயம். அதனால நான் அதுக்குள்ள போக இல்ல ஏமா அது பொதுச்செயலாளர் சொல்லிட்டாரு தெளிவா. அதனால நான் சொல்றது என்னன்னா கோர்ட்ல இருக்கு விஷயம். அதனால கோர்ட் ஒரு முடிவு எடுக்கிறவரை நான் ஒன்னும் சொல்ல முடியாது.